பெருவிழாவிற்கான நவநாள் ஜெபம் 8ஆம் நாள் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சீயோனே அகமகிழ்வாய், எருசலே மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை, யாவையும் அடக்கி ஆற்றி ஆளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. ஏதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும், பூமியாளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லபதேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்காலம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. எல்லாம் வல்ல இறைவா,
உம் திருமகன் மனிதராய் பிறக்க இருப்பதை அறிந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடமிருந்து மனுபுருவாகி எம்மடியே குடிக்கொள்ள திருவுளமான வார்த்தையானவர் தகுதியற்ற ஊழியர்களாகிய எங்களுக்கு பரிவிரக்கம் காட்டுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 9-11 முடிய. சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவரே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பின் இறைவா, வழிமேல் விழி வைத்து உமது வருகைக்கு தயார் செய்யும் முறையில் நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களையும் மன்றாட்டுக்களையும் அருள் கூர்ந்து கொடுக்க உம்மிடம் இப்பொழுது வேண்டுகிறோம். எங்கள் திருத்தந்தையும் மறை ஆயர் குழுவினர், குருக்கள், துறவியர் அனைவரையும் உம் அருள் கொடைகளால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஆள்வோர் பொது நலம் பேணுமாறு அவர்களின் உள்ளங்களை உம் திருவுளத்திற்கேற்க வழியில் நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அநியாயமாய் துன்பத்திற்கு உள்ளாகி அவதிப்படுவோரை ஆண்டவரே கருணையுடன் விடுவிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் கண் விழித்து காத்திருப்பதை நீர் காண வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் மனிதராய் பிறக்க இருப்பதை அறிந்துள்ள நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகிறோம். கன்னிமரியாவிடமிருந்து மனுவுருவாகி எம்மிடையே குடிக்கொள்ள திருவுளமான வார்த்தையை தகுதியற்ற ஊழியர்களாக எங்களுக்கு பரிவிரக்கம் காட்டுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய். மலைகளே ஆனந்தம் கொள்வீர். மலைகளில் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும். உமது மீட்புடன் எம்மை காண வாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி.
உலகாளும் செம்மறி புருவையே பாலைவன பாறையில் நின்று சீயோன் மகளின் மலை கனுப்பிடும் சுவாமி. வல்லவ கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். உலகில் உம் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது ரட்சிப்பையும் கண்டறியோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும். நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வாளை பிளந்து என்னால் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோர்க்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரும். உம் திருமுகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை தனயன் தூய ஆவியானவர்